Hello friends, welcome to our channel Tanomika's Sweet Home. இன்னைக்கு நம்ம ஒரு டேஸ்டியான சூப்பரான தக்காளி சட்னி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நம்ம ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயை வச்சிட்டு கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் லைட்டா சூடாகட்டும். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கடலைப்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு சேர்த்து செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நீங்கள் கடலைப்பருப்பு வேணான்னு நினச்சிங்கன்னா பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக அரைக்கும் போது அதுவும் நல்லாயிருக்கும். ஒரு 4 காஞ்ச மிளகாய் வந்து நான் காரத்துக்காக சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் வறுபடட்டும். 2 சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ இது கூடவே நான் ஒரு 10 பல்ல அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் பூண்டு வேணாலும் ஸ்கிப் பண்ணிடலாம், பட் பூண்டு சேர்த்தா இன்னும் வாசனையாக இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட ஒரு 4 வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வதங்கும் போதே சேர்க்கும்போது நல்லா சீக்கிரமாக வதங்கும். ஸோ அதனால் முன்னாடி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நான் கலந்துக்கலாம். கலந்துட்டு நல்லா வெங்காயம் வதங்குற வரையும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 3 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 4 வெங்காயத்துக்கு 3 தக்காளி போட்டால் கரெக்டாக இருக்கும். எப்பயுமே வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இல்லை உங்களுக்கு ரொம்ப புளிப்பு அதிகமாக பிடிக்கும்னா நீங்கள் தக்காளியும் ஈக்குவல் அமௌண்ட் போட்டிங்கன்னா நல்லா புளிப்பாக இருக்கும். இப்போ தக்காளியும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும், வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் தக்காளி ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம இது கூட நம்ம வந்து கொத்தமல்லியோட தண்டு தான் சேர்க்க போகிறோம். நம்ம கொத்தமல்லியோட இலைலாம் வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அடி தண்டு இருக்கு இல்லையா, இதை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சட்னியில் சேர்த்து அரைச்சோன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கொத்தமல்லி சேர்த்து இந்த தக்காளி சட்னி செய்யும்போது செமையாக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஒரு பிடி அளவுக்கு நம்ம கொத்தமல்லி வந்து போட்டுக்கலாம். சேர்த்துக்கலாம், இல்லை இந்த தண்டு மட்டும் கூட சேர்த்துக்கலாம். தண்டு மட்டும் சேர்த்தாலே நல்லா வாசனையாக தான் இருக்கும். இதை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த சூட்லேயே வந்து அது வதங்கிடும். நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. ஜஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக போட்டு அந்த சூட்லேயே வந்து எல்லாத்தையும் சேர்த்து வதக்குனிங்கன்னா வதங்கிடும். இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். நம்ம மாற்றிட்டு இப்போ அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ அரைச்சாச்சு. இப்போ நம்ம வந்து தாளிச்சிக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். எண்ணெய் சூடானோடனே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னியை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் இதை கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம நல்லா வந்து வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் வந்து வதக்கி தான் அரைச்சிருக்கோம். ஸோ தாளிச்சா போதும், ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான தக்காளி சட்னி ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.